வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா A2D சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் பிலிப் அவங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஏன்னா இது வைக்கிறதுக்கு வக்கு இல்லாம இது வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நீ தூக்குவேன். இப்ப இது ஃபோக்கஸ் ஆகுதா? ஆகுது இல்ல? எதுக்கு இந்த கோட் எதுக்கு போட்டேன்? சோல்ஜர்ஸ் இதான் ஐபால்ஸ் கண்ணு தெரிய மூளை தண்ணிய பிரிச்ச கையில கொடுத்து. ஆஹா, என்னங்க இது வெள்ளையா வந்திருக்கு? என்னையா விளையாட்ட போச்சு உங்களுக்கு? ஹாய் சோல்ஜர்ஸ், பிசி டாக்டராக இருந்த நான் இன்று முதல் மொபைல் டாக்டராக மாறலாம்னு இருக்கேன். கிளினிக்கோட லொகேஷன் வந்து கீழே வந்து கூகுள் மேப்ஸ் கொடுத்துருக்கேன். யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு முதல் நாளாக முதல் பேஷண்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் சொல்லுவாங்க. குழந்தைய காப்பாத்துங்க. எவ்வளவு செலவு போறாங்க? குழந்தைய காப்பாத்துங்க. எனக்கே தெரியுமா இருக்கு இந்த நாட்டுல ஒருத்தரோட ஆளுங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. காப்பாத்துறமா அமைதியா இருங்க, நான் பண்ணி தரேன். நான் அப்பா காப்பாத்துறேன் அப்பா. இன்னைக்கு நம்மளோட முதல் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தான். ஆனா வயசு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆகுது. லைக் மனுஷங்களுக்கு வந்து இது வந்து 50 வயசு மாதிரி. சோ இந்த பேஷண்ட் யாருன்னா Asus Zenfone Max Pro M1. இது ஒரு அப்பா இல்லன்னா அம்மா வாட்டர் நம்ம கிட்டே போடுறேன். சோ இந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுது? உட்வாட்ஸ் கொடுத்தீங்களா? நல்லா தான் இருந்தான், ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை சார்ஜ் போட்டா 13-14 மணி நேரம் சுறுசுறுப்பா திகின்னு ஓடுவாங்க. அப்படி இருந்த ஒரு பையன் திடீர்னு சார்ஜ் போட்டா எவ்வளவு சொருகுனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க, பையனை முதல்ல வெளியே எடுப்போம். பரவாயில்ல, புதுசா வச்சிருக்கீங்க. முன்னாடிதான் கண்டாவியா இருக்கு. அதை எடுத்துட்டீங்கன்னா போன் வந்து பளிர்னு ஆயிரும். ஆனா இந்த விஷயத்துல பாராட்டலாம். எப்படி இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்க? இதுக்கு காரணம் என்னோட முதல் அனுபவம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு போன் வாங்கினேன். எதுக்குள்ள வைக்கிற சார்ஜ் வரதே எடுத்தேன். போட்டு உழப்புறாங்களே. Nokia X202ங்கிற போன் வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். வாங்கிட்டு அதுல வந்து பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுவே சேஞ்ச் ஆகும். அதுல அந்த பக் இருந்தது. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. ஒரு 6 hours யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவே நார்மலா நீங்க உங்களோட பாஸ்வேர்டு என்னன்னு போட்டீங்களோ அது என்டர் ஆயிரும். இது தெரியாம நான் கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு மொபைல் ஷாப் அவங்ககிட்ட கொடுத்தேன். அவன் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நீங்க இதை சர்வீஸ் சென்டருக்கு உள்ள இருக்க கிட்னி திரும்பி நடந்திருக்கா நீங்க? நோக்கியா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போனா அவங்க வந்து அபிஷியல் சர்வீஸ் சென்டர் நீங்க கொடுக்கல. ஆமாங்க மேடம், சாய் மொபைல் பக்கத்துல எல்லாத்தையும் கழட்டி இப்படி கொடுத்துருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லி மூஞ்சியில வீசிட்டாங்க. அப்ப வந்த பழக்கம் தான் டாக்டர். ஏன் அப்படி குறுகுறுன்னு பாக்குற? இன்னும் ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்ல, உண்மையா ரியாக்ஷன் இல்ல. நீங்க வேற கேபிள் போடுவோம். இந்த மாதிரி டூப்ளிகேட் கேபிள்ஸ் போடுறோமே, இதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? நீங்க கேபிள் எரியற மாதிரி இருக்க டம்மியான கேபிள் போட்டீங்கன்னா தான் பிரச்சனை. என்ன ஆன் ஆகுது? நான் சொன்னேன்ல. அப்போ ஒயர் பிரச்சனையா? எதுக்கு இந்த கோட் எதுக்கு போட்டேன் மேடம்? இந்த கோட் எனக்கு வேணாம். எனக்கு இந்த முக்கியமா வேணாம். அட பாவத்து. நான் தான் சொன்னேனே, சிங்க குட்டி நல்லா தான் இருப்பான். நான் பாருங்க, இன்னைக்கு இது வராருன்னு சொல்லிட்டு என்னோட பழைய சால்டிங் மிஷின் அதை எடுத்து புதுசா அதுக்கு வந்து லெட் ஜம்பர் ஒயர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். கூட நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம் ஸ்பேர் அப்படின்னு. நான் என்னடோ யோசிச்சேன் சால்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு. சில நேரங்களுக்கு பிறகு போன் ஆன் ஆயிடுச்சு. ஆனாலும் திருப்பி போட்டுக்கிறது நான் கெல்ட்ட போறேன். நல்லா இருக்கிற போன இல்ல, எனக்கு அது வேணும் என்ன ஏமாத்துறதுக்கு அதுக்கு நான் பலி கொடுத்தா. ஓகே ஃபைன், இப்போ இதை வந்து இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்களா? இருக்கு டூல்ஸ் இருக்கு. Meanwhile, இதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன். டிமேக்னடைசர். இதுல நம்ம உள்ள வச்சோம்னா இது வந்து மேக்னெட்டோட பவரை உறிஞ்சிரும். என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இது நீங்க உண்மையா முன்னாடி பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்ல, இப்பதான் பார்த்தது இல்ல. பாருங்க இந்த டிவைஸ் எவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கு பாருங்க. மார்வல் இன்ஜினியரிங் மார்வல்ஸ் ஆர் ஹேப்பனிங். வேற என்ன இருக்கு இங்க? வேற என்ன இருக்கு? few minutes later கோட்டு போட்ட கொலைகாரன். கழட்டிட்டாரா? தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். அதாவது ஒரு சின்ன ஒரு 0.1% ஒரு இது இருக்கும்ல, இதுல வந்து கேபிள மாத்துனீங்கன்னா சரியாக வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்களேன், அதுக்கப்புறம் வாங்கன்னு.
போன் பிரச்சனையா எடுத்துட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க, பிரிச்சிருவோம். கண்டிப்பா அது கேபிள் இஷ்யூ. அதை நான் வந்து வாங்க உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி உங்க போன்ல வெல்டிங் வச்சு காட்டுறேன் அப்படின்னாரு. இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும்ல. உள்ள என்ன எஸ்ஓசி யூஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து பாப்போம். வேணான்னு சொல்றேன். வேணான்னு சொல்ல விட மாட்டேன். உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். சரி கலட்டு. போன் வந்து அப்படி பிரிச்சு கிடந்ததுன்னா நந்தாவால முடிய டெம்ட் ஆயிருவாரு. ஏங்க பேட்டரி பல்ஜ் ஆகாம இருக்குங்க. பேட்டரி நல்லா இருக்குல்ல, 5000 mAh. இங்க பாருங்க, இவன் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி வச்சிருக்காங்க. எல்லாம் ரவுண்டா கட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. இவன் மட்டும் பாத்தீங்களா பெட்டியா கொடுத்துட்டு இதை கட் அவுட் பண்ணிட்டான். ஸ்பேரா இருக்கிற இடத்த வச்சாலும் அது ஃபிங்கர் பிரிண்ட். உங்க போன் எடுங்க, இப்ப வச்சிருக்க இன்னொரு போன் வச்சிருக்கேன். அப்படி இன்னொரு போன்ல இதுதான் இப்போ இந்த இது அதனா டெய்லி டிரைவர். இந்தா பிடிச்சுக்க. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு MI 11X ஃபிளாக்ஷிப் மொபைல்னு சொல்லி வித்துட்டு வித்தவுட் ப்ராக்சிமிட்டி சென்சார். எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்ததுன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு ஃபாலோவர் பையனுக்கு வீடியோ கால் போயிட்டு இருந்திருக்கு. அவன் ரொம்ப நேரமா எடுத்துட்டானா வாங்கனா ஐயோ என்னடா பிரச்சனை அடிச்சு பார்த்தா Xiaomi பண்ண வேலை வர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சிங். திடீர்னு ரெக்கார்ட்லாம் ஆயிரும், எல்லாம் அதிர்ச்சி ஆயிரும். என்னடா சிங் ஆபரேஷன் அப்படின்னு ஓபன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இது இருக்குங்களா, இதோட இது இருக்கு இல்லையா, ஃப்ளெக்ஸ் ரிப்பன்ங்க. ரிப்பன் எப்படி நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. என்ன மேட்டர்னா, முதல்ல இவர் என்கிட்ட சொன்னாருல்ல, சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த லைக் மொபைல்ல வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஜென்ரல் ப்ராப்ளம். எல்லாமே ஒரு மொபைல்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாடல்லயும் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி நவுன் ப்ராப்ளம் என்னன்னா, பேட்டரியோட கனெக்டர் இருக்குங்களா, இந்த கனெக்டருக்குல வந்து பேட்டரி வந்து எஸ்ஓசிக்கு போகும். அண்ட் சார்ஜிங் போர்ட்ல இருந்து சார்ஜ் பண்ணும்போது திருப்பி இதுல இருந்து சார்ஜ் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தான், நீங்க ஓவன் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், எனக்கு இது புது விஷயமா இருக்கு. நான் அடுத்த ஒரு மேட்டர் சொல்றேன். இது இருக்கு பாத்தீங்களா, இந்த கேபிள், அந்த கேபிள் வந்து இங்க இருந்து போகும். இதுல தான் வந்து பவர் போகும். இங்க இருந்து அதுல இருந்து பவரை டைரக்டா அப்படியே பேட்டரி அடோஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஃபில்டர் இருக்கும். எதுக்கான திடீர்னு அதிகமா வந்தாலோ கம்மியா வந்தாலோ அப்படின்றது அது ஃபில்டர் பண்றதுக்காக, அதுக்கு ஸ்டேபிளைஸ் பண்றது. ரொம்ப சிறுனா ஸ்மூத் பண்ணி அனுப்பும். வீகார்டு விளம்பரம் பார்த்தா அந்த மேட்டர் தான் இது. இந்த கருப்பா தெரியுதுங்களா, இதை வந்து பைபாஸ் பண்ணிட்டுனா நம்மளோட இது ஒர்க் ஆகும் அப்படின்ற தியரி. நான் என்ன நினைச்சா அதான் ப்ராப்ளமா இருக்கும். நான் ப்ராப்ளமே இல்லாம கேபிள் எடுத்து நம்ம வந்து பிசி டாக்க அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, கேபிளை வச்சு அதை சரி பண்ண பார்க்கணும். அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கொண்டு வரக்கூடாது. அந்த போனை பிரிச்சு நிர்வாணப்படுத்தி அதை கேமரால ரெக்கார்ட் பண்ணி ஊரே பாக்குற மாதிரி அவங்க செஞ்சிடும். இதுல இருந்து மக்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும் இல்லையா, ஒரு கத்து. இந்த வீடியோ எதுக்காக நான் பார்த்த டைம் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லக்கூடாது, இதுல ஒரு மேட்டர் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஆச்சரியக்குறி. அதுக்காக என்னோட போனை எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணிட்டு ஃபார்வர்ட் தான் செக் பண்ணலாமா. இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா மிஷினையுமே இதுல விட்டு ஆட்ட போறாங்க. கதற போகுது இந்த போன். பவர் கனெக்ட் பண்ணுவோம், வருதா இல்லையான்னு பாப்போம். வரும், ஆனா அது செக் அந்த நாலேஜுக்காக தான், வேற எதுக்காக வந்து. இதை பாத்துங்க சொல்றேன். இது வந்து வோல்டேஜ் நமக்கு வந்து இப்ப 3.5 வோல்ட் வரணும். 3.7 நினைக்கிறேன் இருக்குங்களா. 5 வோல்ட் எடுத்துக்காங்க, அப்படின்னா இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்குங்களா, இந்த சார்ஜிங் இதுல இருந்து இதுல வந்து பவர் வரும். ஓகேங்களா, இது வழியா வரும். இது வழியா வர்றது வருதா இல்லையா செக் பண்றதுக்கு இந்த இடம், இந்த பாயிண்ட் வருது. ஓகேங்களா, இப்போ இது வர்றது இந்த ஃபில்டர் தாண்டி வருதா இல்லையா செக் பண்ணணும். வருது, அப்பனா வந்து இது நல்லா ஒர்க் ஆகுது அர்த்தம். இது வந்து ஒர்க் ஆகல, நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஒர்க் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது, முதல் முறையா வேலை செய்யுங்கிறதுக்கு வருத்தப்படுற ஒருத்தரை இன்னைக்கு கண்டென்ட் போச்சு இல்ல, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஓகே டன். இப்போ என்னன்னா எஸ்ஓசி என்ன எஸ்ஓசி இருக்குன்னு பாத்துருமா. இப்போ இது ரிமூவ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் வைஸ் இருக்கும் நினைக்கிறேன். வேணாவா, பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். சிரிக்க கூடாதுப்பா. இது வந்து எல்டி மாடம் இருக்க ஏரியா. இது ஒண்ணு பண்ணும் அவ்வளவுதான். என்ன இதுக்கு இவ்வளவு பண்ணியாச்சு. உங்கள் மகனின் 2 ஐபால்ஸ் வந்து பாப்போம் செய்வோம். தெரியுங்களா, 2 ஐபால்ஸ் பக்கத்துல இருக்கு பாருங்க. சோல்ஜர்ஸ் இதான் ஐபால்ஸ் எடுங்களா, 2 ஐபால்ஸ். இன்னொரு ஃப்ரண்ட்ல இன்னொரு ஐபால் நெட்ரிக் கன் இருக்கு, 3ஆம் கன். ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோனையை முடிச்சிட வேண்டியதானே. இது 2 ஐபால் வந்து இன்னொரு ஐபால்.
ரெண்டுமே வந்து நெட்வொர்க் ஐசிஸ் தான். ரெண்டுத்துல LT ஆர் ப்ளூடூத் அந்த மாதிரி மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நமக்கு தேவை. நமக்கு தேவையானது SOC. ஒரு பக்கத்தோட தான் மறு பக்கத்தை பார்க்கணும்ல. இந்த ஆளு இந்த போனை வந்து ஃபுல்லா நேக்கடா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. அது என்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் சொல்லி இருக்காரு. எனக்கு அந்த LT மாடம் அதை பத்தி எல்லாம் தெரியாதுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இதான் விளையாடுறாரு. இது என்ன சொல்லுங்க? இதுதான் அந்த சார்ஜிங் வரக்கூடிய ஒயர். இல்ல இதுதான் ஆண்டனா. கை கட்டுங்க. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து இப்படி பண்றது நியாயமா உங்களுக்கு? இதுதான் வந்து அது என்ன சொல்லுவாங்க பின்னாடி போறது. அது என்ன பின்னாடி போறத பத்தி எல்லாம் ஸ்பைனல் கார்டு தான் இது. ஓகேங்களா? இதுதான் ஸ்பைனல் கார்டு. இது பேஸ். சோ ஸ்பைனல் கார்டுல இருந்து மூளையை பிரிச்சாச்சு. ப்ராக்சிமிட்டி கேட்டிங்களா? எது வரைக்கும் அந்த ப்ராக்சிமிட்டி இப்ப இது ஃபோக்கஸ் ஆகுதா? ஆகுது இல்ல? ஏண்டா இது வைக்கிறதுக்கு வக்கு இல்லாம இது வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நீ தூக்குவேன். மாமச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. எம்ஐ எம்ஐ போன்ல அது விலை ஜாஸ்தி போன்ங்க. இது இம்புட்டுக்கான இந்த ப்ராக்சிமிட்டி வைக்கிறதுக்கு உங்க போன்ல இடம் இல்ல. இது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த போனை ஓபன் பண்ணுவோம் சார். ஐயோ நம்ம வந்து மண்டையை தனியா கழட்டியாச்சு சார். பயங்கரமா கழட்ட போறீங்க தனியா. மண்டையில இருக்க மூளையை பார்க்க போறாங்க. இது வந்து வாட்டுக்கு தமிழ் தெரியாதனால நம்ம தப்பிச்சிடும். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் போட்டுரும். என்ன கையில என்ன இருக்கு? கையில என்ன இருக்கு? என்னங்க இது வெளியே வந்திருக்கு? இங்க பாருங்க இன்னொரு மேட்ரியம் பாருங்க என்ன பண்ணிருக்கான். பிசி போன் செஞ்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டான். ஸ்டூல் மாதிரி ப்ராக்சிமிட்டிக்கு ஸ்டூல் போட்டான். அவன் எங்க ப்ராக்சிமிட்டியே இல்லாம போனை வைத்த நீ எங்க? எல்இடிக்கும் வந்து பாருங்க அதுக்கும் பாருங்க வச்சிருக்கான். ஒரு சின்ன பெட்டிய வச்சிருக்கான். இந்த அடுத்து கை கேட்டுங்க. இந்தா பிடிச்சுக்க. எஸ்ஓசியா? SOC மேல கார்டு. எனக்கு இந்த கொட்டி கொட்டி என்னோட உணர்வுகள் மறத்து போச்சு. இங்க பாருங்க இதான் SOC. ஆஹா இருக்குங்களா? மூளை இதோ இருக்கிறது. Qualcomm. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட eMMC plus RAM. 6GB 64GB 4GB தான். 6GB RAM 64GB ROM அப்படியா? 4GB RAM 64GB இருந்திருக்கலாம். இதுல அதுதான் இருக்கு. அப்போ ஓகே. 4GB RAM 64GB ROM. அதேதான். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. தண்ணி எடுத்துருக்கல. இது வாட்டர் ப்ரூஃபான்னு செக் பண்ண போறீங்க. ஐயோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. அது கலர் மாறுமா? ஆமா தண்ணி விட்டா கலர் மாறும். செக் பண்ணுவோமா இத? வேண்டாம்னு சொன்னா கேட்க ஐயோ மாறுது பாருங்க மாறுது. என்ன மாதிரி மாறுதா? ஆமாங்க ரெட் கலர்ல மாறுது. அவ்வளவுதான். இப்போ இருந்த வாரண்டியும் போச்சு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆரஞ்சு போயிடுச்சு. என்னையா விளையாட போச்சு உங்களுக்கு? நல்லா இருந்த போனை பிரிச்சு போட்டுட்டு இதை வந்து கையில கொடுத்துட்டு இதை சேர்த்துங்கன்னு சொல்லி இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த சாய் மொபைல்ஸ் நீங்களா? நந்தா this is not fair. நந்தா அப்ப வரமாட்டீங்களா? நந்தா போக. நானே இதை ஃபிக்ஸ் பண்றேன். ரைட் டு ரிப்பேர்க்குள்ள உள்ள வர்றேன். டேய் சாய் மொபைல்ஸ் நந்தா விட மாட்டேன். ஓ அவ்வளவுதானா? பிரிச்சு விட்டு அவ்வளவுதான் முடிச்சிட்டாரா? ஆமா அடப்பாவத்தை நானும் சரி பண்ணி கொடுப்பாரு முத்துருவார் போல இருக்கு. அதான் இன்னொன்னு ஒரு வீடியோவா இருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்கு. போன்ல இவ்வளவு பார்ட்ஸ் இருக்குன்னு நான் ஒன்னொன்னா இப்பதான் பார்த்தேன்னு. ஆமா இது பயங்கர எலக்ட்ரானிக்கா இது பார்த்தாதான் நிறைய விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த வீடியோல இருந்து தெரியுது. ஆமா அந்த இதனாலதான் இப்போ இவருக்கு ஒயர் பிரச்சனைன்னு அவருக்கே தெரியல. அவர் மாத்திருந்தா சரியா இருக்கும். ஆமா இவ கொண்டு வந்து போன் வந்து வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்க அந்த சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தோம்னா அவ்வளவுதான். ஏன்னா ஒரிஜினலா இருக்கிறது வாங்க மாட்டாங்க. மேக்சிமம் நம்ம வாரண்டி முடிஞ்சாலுமே அவங்க கிட்ட கொடுக்க கூடாது. ஆமா குடுத்தீங்க அவ்வளவுதான். கொடுத்து என் போன்லாம் எத்தனை வாட்டி நான் அதுக்கப்புறம் என் போனே ஒரு வாட்டி நானே இது பண்ணி ஃபுல்லாத்தி பேக்கப் ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு இது பண்ணி விட்டுருவேன். ஃபுல்லா இது கிளியர் பண்ணி விட்டுருவேன். போனே கிளியர் பண்ணோடனே போன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ஹேங் ஆகுறது எல்லாம் போயிடும். போன் புது போன் ஆயிரும். செமையா வேகமா இருக்கும். பேட்டரி மாத்தணும்னா கூட அவங்கள்ட்ட கொடுக்க கூடாது. ஒரிஜினலா அவங்களோட உண்மையான சர்வீஸ் சென்டர். எங்களுக்கு ஒருத்தன் பேட்டரி மாத்தி கொடுத்தான். போனே காலி. போன் அது மாத்தி கொடுத்து 2 நாள் இல்ல 2 நாள்ல 3 நாள்ல வீங்கிருச்சு. கேட்டா அது உங்க போன் பிரச்சனையா இருக்கும். அந்த போனை யூஸே பண்ண. ஆமா எங்களுக்கு ஆச்சரியமா. போனை வந்து ஏதாவது யூஸ் பண்ணி இப்போ வீடியோ போடுறோம் இல்ல வீடியோ எடுக்கிறோம்னா ஓகே. அந்த போன் நாங்க யூஸே பண்ண மாட்டோம். மேக்சிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது போன் கால் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு போய் எப்படி ஹிட் ஆச்சுன்னு தான் தெரியல. அது மேல போனே போயிடுச்சு. அந்த போனே ஆமா அதனால அந்த போனே போயிடுச்சு. போனே போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு.
ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்